ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோசை ஐட்டம். ரைஸ் இல்லாமல் ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை, நல்லா கிறிஸ்பியாக ஃபஸ்ட் கிளாஸாக வரும், மொறுன்னு இருக்கும். வாங்க ஒரு ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோட மெஷர்மெண்ட் கப்பு. இது வந்து 1 கப்பு, இது வந்து 1/2 கப்பு. இந்த மெஷர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், 1.5 கப்பு ராகி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ராகியும் 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு அவல், இதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த 4 ஐட்டமும் ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணலாம். ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். அடுத்தது என்னென்ன காட்டுறேன். இப்போது நம்ம இந்த ராகி, உளுத்தம்பருப்பு, அவல், வெந்தயம் ஒரு கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது இப்போ ஓவர் நைட் சோக் ஆகட்டும். ஓவர் நைட் சோக் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச மாவை நான் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு தேவையான தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைப்போம். புளிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இப்போது இந்த தோசை பேட்டருக்கு தேவையான உப்பை நான் சேர்த்து கலக்கி அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கிறேன். நம்மளோட மாவு நல்லா பொங்கிடுது, பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். வெயில் காலனால நல்லா பொங்கிடுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிறேன், இல்லைனா பொங்கி வழிஞ்சிடும். நம்மளோட மாவு நான் இந்த மாதிரி தோசை வாக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சுருக்கேன். கல்லை வந்து ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா சீசனிங் பண்ணிக்கிறேன். முதல்ல கல் நல்லா சுடட்டும். இது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ நம்மளோட தோசைக்கல் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து இப்போ தோசை பார்க்குறேன் பாருங்கள். நல்ல புகை வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்ல மெலிசாக வரும். தோசையிலே நல்ல ஒரு ஹெல்த்தி வெர்ஷன். பார்த்தீங்கன்னா தோசை நல்ல கிறிஸ்பாக இப்படி எடுத்து பாருங்கள். இன்னொரு தோசை வாத்து காட்டுற பாருங்கள். உங்களுக்கு கல்லுக்கு நல்லா காய இடுறது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். 2வது தோசை பாருங்கள், இப்படி எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா, 2வது தோசை. ஃபஸ்ட்டு தோசைக்கு தான், அடுத்தடுத்து வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும். பார்த்தீங்களா, அட்டகாசமான ராகி தோசை. இன்னொரு தோசை வாத்து கட்டுற மாதிரி.
சைடு ஃபுல்லாக எண்ணெய். இது இன்னும் மற்ற 2 தோசையோடு இன்னும் நல்லா மெலிசாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, நம்மளோட ராகி தோசை தயார். ஒரு அட்டகாசமான மொறு ராகி தோசை. ரொம்ப சிம்பிளான தோசை, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தோசை இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.